உங்க பேர் சொல்லுங்க. மொஹந்தி. மொஹந்தி. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கொஷின் தான். ரிப்பப்ளிக் டே என்னைக்கு கொண்டாடுறோம்? ஸோ அது ரிப்பப்ளிக் டேனா என்ன, குடியரசுனா என்ன? குடியரசுனா அன்னைக்கு வந்து நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. குடியரசுனா என்னங்க? குடியரசு சொல்லுவாங்க, தெரிஞ்ச நீ சொல்லுவீங்க. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. குடியரசுனா எதுக்காக சார் நம்ம செலிப்ரேட் பண்றோம்? குடியரசுனா என்ன சார், கொஞ்சம் எங்க எல்லாத்துக்கும் சொன்னீங்க நல்லா இருக்கும். குடியரசுன்னா அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? இது வந்து எல்லாரோட ஒரு விடுதலைக்காக வந்து சுதந்திரத்தை கொண்டாடுறோம். குடியரசுன்றது நம்மள ஒரு ஆட்சி அமைச்சு நம்மள ஒரு இது செயல்படுற மாதிரி இருக்குது. குடியரசு நம்மள ஒரு சொந்தமாக செயல்படுற மாதிரி. குடியரசு தினம்னா என்னன்னா என்ன சொல்றது, நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு. ஆமா ஆமா, ஆக்சுவலா நம்மளுக்கு எப்படியுமே ஹாலிடே கிடைக்குதுல்ல. குடியரசுனா என்னன்னு கேக்குறீங்களா? ஒருங்க நான் கேட்டு சொல்றேன். மூர்ரா, நாங்க மட்டும் கட்டவன் ஆயிரணும், நீங்க மட்டும் நல்லவன் ஆயிருப்பீங்களோ? குடியரசுனா இந்த 1950 நமக்கு குடியரசு ஆனாலும் இருந்தாலும் இன்னும் மக்களுக்கு வந்து சரியான இது இன்னும் கிடைக்காம தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு எல்லாமே இந்த குடியரசு தினத்தில் எல்லாம் கிடைக்குன்னு நான் நினைக்கிறேன். ரிபப்ளிக் டே, குடிமக்களை ஆளுகின்ற அரசு குடியரசுன்னு சொல்லுவாங்க. குடிமக்களை ஆளுகின்ற அரசு குடியரசு. நான் சொல்ல நம்ம பையன் 10th கிளாஸ் ஃபெயில் இவன் தான். Actually, I need to know which is we belongs to. We celebrate tomorrow as a Republic Day. நான் இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து ஃபிலிம் காட்டியே நீ. I need to know that, we all need to know that what is Republic. Republic is one of the human celebration. Their life is free, everything is free. One is the nation. That's it. Republic. குடியரசுங்கிறது என்னதுங்க? குடியரசுங்கிறது அதாவது நமக்காக ஒரு சட்டம், மக்களுக்காக ஒரு சட்டம், எப்படி சொல்கிறது, ஒரு சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட்டது தான் குடியரசு. என்னோட தாட்டு இது எந்த அளவுக்கு இதுங்கிறது எனக்கு தெரியல. குடியரசுனால வந்து நம்ம நல்லா இருக்கணும், அதுக்காக தான் சுதந்திரத்துக்காக வாழ்ந்தாங்க அப்படின்னாங்க. நம்ம வெளிநாட்டில் வெளிநாடுனா வெள்ளைன்றது நம்ம குடியரசு வாங்கினோம். அப்போ சுதந்திரம் எப்போ வாங்கணும்? சுதந்திரம் 1945. நமக்கு இருக்கிற பிரச்சனையில இப்ப இந்த டவுட்லாம் தேவையாடா? ரிப்பப்ளிக் டே வந்து நம்ம எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம்? குடியரசுனா என்ன? குடியரசு இதுக்கு முன்னாடி உட்காரக்கூடாதுன்றது. கொடியேத்தி முட்டாய் தருவாங்க. கொடியேத்தி முட்டாய் தருவாங்களா? கையை விட்றா. எப்பா அப்பெல்லாம் தெரியாது எனக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. குடியரசு தினம் வந்து எதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்றோம்? குடியரசு தினம்னா என்ன? அவர்தான் கதையிலேயே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். கால் வருதுங்களா? பிஸியா இருக்கீங்களா? சரி பேசிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். ரொம்ப வாசிக்காத. குடியரசு ஜனவரி 26. குடியரசுனா எப்பேற்பட்ட கதாபாத்திரம் நானு. குடியரசுனா நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கா. சுதந்திரம்னா என்னங்க? சுதந்திரமும் சுதந்திரம் தான். சுதந்திரம்னா சுதந்திரம் தான். சூப்பர்க்கா. குடியரசுனா நம்மளோட அங்கீகாரத்தை பெறுறது தானே. அங்கீகாரங்களா? ஐஎஸ்ஓங்களா? இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? இந்த குடியரசுனா என்ன? சுதந்திரம் வாங்கினால குடியரசு தினம் சொல்றேன். சொல்லு. சுதந்திரம் வாங்கினால குடியரசு தினம் சொல்றேன். ஐயா கொடுங்க. குடியரசுனா சுதந்திரம். ஐயோ ஐயோ. குடியரசு ஒரு என்ன சொல்றது, கமல் இருக்க மாதிரியா தூக்கி அடிச்சிரும் பாத்து. 1951 வந்துட்டு அரசியலமைப்பு சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், அதுக்காக கொண்டாடுறோம். எல்லாருமே சமமாக இருக்கணும், எல்லாத்துக்கும் சம உரிமை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அரசியலமைப்பு சட்டங்கள்லாம் கிரியேட் பண்ணி டாக்டர் அம்பேத்கர் அதுக்கு தலைமையை வகித்தார். ஸோ அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக குடியரசுனா நம்ம எப்படி சொல்றதுன்னா குடிமக்கள் ஆட்சி செய்கிற அரசு. கையை கொடுங்க. அதாவது குடியரசு தினம். குடியரசுனா என்ன? குடியரசுனா நம்ம நாடு வந்து குடியரசு அடைஞ்சது தான் குடியரசு தினம்னு சொல்றாங்க. ரொம்ப லொள்ளு பண்ணாதயா. குடியரசு தினம்னா நம்ம நாடு குடியரசானது, அதுதான் தினமாக கொண்டாடுறோம். குடியரசுனா என்ன சொல்கிறது, நம்ம நாடோட அரசியல் திட்டங்கள் அதெல்லாம் வந்தது தான் நம்ம குடியரசுன்னு சொல்கிறோம். அரசியல் திட்டங்கள்னால் அந்த மக்களாட்சி வந்தது, அப்புறம் ஒரு நாட்டை அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் ஆளணும் அப்படிங்கிற ஒரு இது. குடியரசுனா அது தெரியலண்ணே. அந்த பக்கம் தான் தெரியுதா? இது நியாயமாடா உனக்கு? ஏன்டா வெறும் வயிற்று இந்த மாதிரி போய் சொல்ற? குடியரசுனா குடியரசு செம்ம. கையை கொடுங்க. வெரி குட்.
பார்த்தீங்களா எல்லாருக்கும் என்ன ஆன்சர் சொன்னாங்க. குடியரசு அப்படின்னா என்னென்ன கேட்டிருந்தேன். அதுக்கு ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஆன்சர்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதிலேருந்து எனக்கு என்ன ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம வந்து குடியரசு தினம் கொண்டாடுறோம். ஆனால் ஒன்ஸ் அப்பான் அ டைம் நம்மளுடைய நாடு வந்து மன்னர்கள் ஆட்சியில் வந்து இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே சொல்லுவாங்க ஹைதர் அலி காலம். ஹைதர் அலி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே மன்னரோட ஆட்சியாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சேலர், சோழர், பாண்டியர், அதுமெல்லாம் பார்த்திங்கன்னா அவுரங்கசீப், அலாவுதீன் கில்ஜி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு மன்னரோட ஆட்சியில் தான் நம்ம இருந்தோம். அது வந்து மன்னர் எவ்வளியோ மக்கள் அவ்வளி அப்படிங்கிற பதிலில் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம இண்டிவிஜுவலாக சிந்திச்சு யாரையுமே வந்து ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க முடியாது. அந்த காலகட்டத்தில் நம்ம இருந்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 300 வருஷமாக நம்ம வந்து பிரிட்டிஷோடைய அடிமையில் இருந்தோம். அப்போது நம்மளோட கண்ட்ரோலில் எதுவுமே இல்லை. ஆஃப்டர் 1950 நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குடியரசை வாங்கணும். குடியரசு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்கிறேன், மக்களாட்சி. மக்களாட்சி அப்படிங்கிறது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி. உங்களுடைய தலைவனை, உங்களுடைய ஆட்சியை, சிறப்பான ஆட்சியை நீங்களே வந்து தேர்தல் மூலியமாக ஓட் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். அப்படிங்கிறது தான் வந்து குடியரசு அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இவ்வளோ சுதந்திரமாக நம்மளுக்கு பிடிச்ச ஆட்சியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த குடியரசு தினம் அன்றைக்கி வந்து செயல்படுத்தப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் மூலியமாக நம்மளுக்கு செயல்படுத்தினதுனால தான் இது நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து எல்லோரும் மதித்து இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு தகுதியான வேல்யூபிளான ஓட்டை ரைட் பர்சனுக்கு நீங்கள் போட்டு உங்களோட ஆட்சியை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து நம்மளுடைய கான்ஸ்டியூன்சியை, நம்மளுடைய டெமோக்ரஸியை ரொம்ப ப்ரௌடாக நீங்கள் ஆக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். அண்ட் வந்து இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே குழந்தைங்க நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே குழந்தைங்களுக்கு இப்போவுமே நம்ம நாட்டுக்காக யாரெல்லாம் வந்து சுதந்திர போராட்டம் அடைஞ்சாங்க, அதனால் என்னென்ன விளைவுகள் நடந்தது, எப்படி வந்து குடியரசு தினம் வந்துச்சு, குடியரசு தினம்னா என்ன அப்படிங்கிறது உங்கள் குழந்தைங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுத்து நீங்கள் வளர்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அண்ட் வந்து இது மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். Until that, bye from Dilip. Please like, share and subscribe our channel if you like this video.